நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோதி, நான் பொய்யானவல்ல. உனக்கு துரோகம் செய்யணும்னு கனவுல கூட நினைக்கல. என் தம்பிய நான் இன்னொரு குழந்தையதான் வளர்த்தேன். அவனை இழந்து நீ தனிப்பட்டு நிக்கிறப்போ உன்னை அவனோட மறுரூபமா தான் நினைச்சேன். உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் பெத்த பிள்ளைக்கே எதிரியா நின்ன. மனப்பூர்வமா இல்லைன்னாலும் அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நான் என் வாயாலேயே பல தடவை சொல்லிருக்கேன். அந்த சாபமோ என்னமோ என் பையன் இன்னைக்கு மரண படுக்கையில படுத்திருக்கான். அவன் எந்த தப்பு செய்யல. கார்த்திக்க எதிரிங்க யாரோ கொலை செஞ்சுட்டு அதை என் பையன் தான் செஞ்சான்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. அந்த உண்மையை உணர்ந்து உனக்கு புரிய வைக்கணும்னு நான் பல தடவை நினைச்சேன். ஆனா எங்க நீன தப்பா நினைச்சிருவியோங்கிற பயத்துல சொல்ல முடியாம தவிச்சேன். அவன் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவனையே நம்பி இருக்கிற ரேவதி மனசு உடைஞ்சு போய் நடப்பிடமா ஆயிட்டான். எங்களுக்கு இருக்கிற ஒரு பிள்ளையும் எங்க எங்களை விட்டு போயிடுவானோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு கிட்னி பொருத்தலன்னா உயிரோடவே இருக்க மாட்டான். அவனுக்கு பொருத்தமான கிட்னி இன்னும் கிடைக்கல. அவனை எப்படியாவது காப்பாத்திடணும்னு நானும் அவரும் போராடிக்கிட்டு இருக்கோம். நான் உனக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கல. நீ எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. என் குழந்தைய நான் காப்பாத்தி ஆகணும். நான் போறேன். என்ன மன்னிச்சிரு. பிரபு மேல உனக்கு இன்னும் கோவம் இருந்ததுன்னா, உன்னோட ஆத்திரத்தை அடக்க முடியலன்னா தண்டனையை எனக்கு கொடு. எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு என் பையனை மட்டும் சமைச்சிடாத. ஜோதி, சொல்றது கேளு ஜோதி. என்ன ஜோதி? ஜோதி ப்ளீஸ் ஜோதி. என்னாச்சு சொல்லு ஜோதி. வாங்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் சொல்லியும் டாக்டர் பேச்சை கேட்காம பிடிவாதமா கிட்னி கொடுக்க அவங்க வந்திருக்காங்க. தைரியமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்குங்க. எப்படி? ஜோதி ஜோதி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அவ கிட்னியை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டா. ஆனா
பிரபுவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஜோதி நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. வரேன். சார், ஜோதி கண்ணு முடிச்சிட்டாங்க. யாராவது போய் பார்க்கணும்னா போய் பாருங்க. ரேவதி, நீ போய் என்ன? நான் பேசணும் மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேசணும்னு நினைச்சேன். ஆனா எதையுமே பேச முடியல. மனசு பாரமா இருக்கு. ஆனா நிம்மதியா இருக்கு. நான் நேசிச்ச ஜோதிய பார்க்க முடியுது. நான் வந்து இங்க நிக்கிறதும் பேசுறதும் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. பிடிக்கலன்னா மன்னிச்சிரு. நீ செஞ்சதுக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தை பத்தாது. நீ பிரபுவை காப்பாத்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன புரிஞ்சுக்கிட்டியா? எல்லாம் மன்னிச்சிட்டியா? பதில் சொல்லு ஜோதி.